பிதாவே, இந்த நாள் கர்த்தர் படைத்த நாள். இதிலே நாங்கள் மகிழ்ந்து களி கூறுகிறோம். நித்தியமென்ற மிகப்பெரிய நீளத்தில் இந்த தலைமுறையில் நீர் எங்களை தெரிந்து கொண்டு உங்கள் பரலோகத்தினுடைய பிரதிநிதிகளாய் இந்த பூமியில் எங்களை வைத்திருக்கின்ற உன்னதமான நோக்கங்களை நாங்கள் நினைக்கிறோம். தூரங்கள் உண்டு, சாதிக்க வேண்டியவைகள் உண்டு, இன்னும் உயர வேண்டிய உயரங்கள் உண்டு, நடக்க வேண்டிய மகத்துவங்கள் உண்டு. அத்தனையும் சாதித்திட உன்னத பலத்தால் எங்கள் எல்லோரையும் இடைக்கட்டுங்க, தாங்குங்க. நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. நல்ல கையை தட்டி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அவ்வளவுதான் கை தட்டுங்களா? சகல ஜனங்களே கை கொட்டி தேவனை கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள். ஹல்லேலூயா. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சமேசு உன்னரனே. ஆமென். விசுவாசியே நீ பதறாத. 2-3 பேரையாவது திரும்பி பார்த்து சொல்லுங்க, நீ பதறாத, எல்லாம் சரியாயிடும், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஆமென். இந்த பாடலை மட்டும் பாடிட்டு வார்த்தைக்குள் செல்வோம். கர்த்தர் பெரியவர். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சமேசு உன்னரனே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சமேசு உன்னரனே. தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். கரங்களை உற்சாகமா பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். தலைக்கு மேல மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழ நின்று காத்திருக்க. மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழ நின்று காத்திருக்க. விசுவாசத்தால் உரிமை கொள்வார், விரைந்து முன்னேகிடுவார். விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேகிடுவார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான்
என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். தலைக்கு மேல திருச்சபையே கிரியை செய்வாய், தேவ அன்பில் பெருகிடுவாய். திருச்சபையே கிரியை செய்வாய், தேவ அன்பில் பெருகிடுவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். கர்த்தரின் கை உருகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை, கர்த்தரின் வாக்கு ஒரு நாளும் மாறிடாதே. சுத்தர்களாய் சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனவே. சுத்தர்களாய் சுதனருள் புரிந்தனவே. இரண்டு கரங்களையும் எல்லாரும் மேல உயர்த்தி கண்களை மூடி, கைவிடா தெய்வம். எபிரேயர் நிருபத்தில் சொன்னார், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. இன்னைக்கு எத்தனை இழப்புகள் வந்தாலும் ஒன்றுதான் நம்முடைய ஜெபம், நீர் எங்க கூடவே இரும். நீங்க யெகோவா ஷம்மா, நீங்க எங்களை விட்டு விலகாதவர். இவ்வளோ துயரங்களை சத்துரு எங்கள் பாதையில கட்டு அவிழ்த்தி எங்களை இல்லாமல் ஆக்க நினைச்ச போது, நாங்கள் முழந்தால் படியிட்டோம் நோக்கி பார்த்த போதெல்லாம் தானியேலின் ஜெபத்திற்கு பதில் தந்தவர். சரியான நேரத்தில் பதில் தந்து இந்த தூரம் எங்களை ஆச்சரியமாய் நடத்தினீரே. இந்த நன்றி உள்ளவங்க எல்லாம் கரங்களை மேல உயர்த்தி, Thank you Lord. கூடவே இரும், கூடவே இரும். நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கரமுயர்த்தி சொல்லுமா, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி, உயிரற்ற வாழ்க்கையில நீர் எனக்கு ஜீவனானீரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே,
எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. கரமுயர்த்தி ஒரு குரலாய், என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நீர் என்னை கைவிடவே மாட்டீர். கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர், காயப்பட்ட நேரத்தில் ரெண்டு கரங்களை உயர்த்தி, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. கமான், ஒரு குரலாய் சேர்ந்து சொல்லுவோமா? என் கூடவே இரும் ஓ இயேசுவே, வாழ முடியாது. பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது. தேங்க்யூ. உங்க நாமம் ஏற பெற்றது, எல்லா நாமத்திலும் மேலான நாமம். Your name is highly exalted. நீர் எங்க கூட இருக்கிறீர். விசுவாசத்தின் பங்குகளில் நாங்கள் வளர்ந்திருக்கிறோம். பல காரியங்களை சாதிக்கக்கூடிய ஒரு பொற்காலத்துக்குள் நீர் உங்க பிள்ளைகளை நடத்தி கொண்டிருக்கிறீர். இந்த நேரம் ஒருவரும் சோராமல், பலவீனம் அடையாமல், பின்வாங்காமல், குளிர்ந்து போகாமல், தளர்ந்து போகாமல், விசுவாசத்தினுடைய படிகளில் எழுந்து நிற்க ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்ய வேண்டுமே என்று நான் ஜெபிக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. சத்தமா ஒரு ஆமென். தலை மேல கையை தட்டி தான் ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். சனிக்கிழமை சாயங்காலம் 6:30 மணிக்கு கூட்டம் நடைபெறும். நான் ஏற்கனவே அறிவித்தது போல நான் இப்படி நம்புறேன், நாளைக்கு பைபிள் ஸ்டடிக்கு யாரெல்லாம் வராங்களோ அவங்க வாழ்க்கையில தேவன் பெரிய காரியம் செய்வார். எத்தனை பேருக்கு தெரியும், தேவன் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்கும். அவர் நமக்கு பாதுகாப்பா இருக்கிற வரைக்கும் செல்வம் கூட நிலைக்கும். என்னைக்கு அந்த பாதுகாப்பு எடுக்கப்படுதோ அன்னைக்கு எல்லாத்தையுமே இழந்துருவோம். அதனால நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள். நீங்க எல்லோரும் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தரித்திரங்களை களைந்து செழுமையில் நீங்கள் எழுந்து மீண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளாய், தேவ ராஜ்யத்தை கட்டும் பிள்ளைகளாய் வாழ்ந்திட உங்களை அழைக்கிறேன். வெரி இம்பார்ட்டன்ட் டே. முதல் பைபிள் ஸ்டடி இந்த பேண்டமிக் பின்னாடி நான் எடுக்கிறேன். ஸோ திரளாய் வாங்க. ஆமென். நம்பர் 1. நம்பர் 2, சண்டே மார்னிங் வந்து 5:30க்கும் 7 o'clockக்கும் மீண்டும் 9:30க்கும் 3 ஆராதனைகளும் நடைபெறும். 3 ஆராதனைகளும் வாய்ப்புள்ள உங்கள் நேரத்துக்கு ஏற்றாப்போல் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் பெரியவர். சீக்கிரம் இந்த தொல்லைகள் நீங்கி முன்பிருந்ததை விட சந்தோஷமாய் நாம் எல்லோரும் கர்த்தரை கொண்டாடுவோம். கர்த்தருக்கு சித்தமானால் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி 2வது வாரம் நம்முடைய கம்யூனியன் சர்வீஸ் எல்லா ஆராதனைகள் நடைபெறும். ஸோ வீல் கீப் யூ இன்ஃபார்ம்ட். கர்த்தர் பெரியவர், அவர் நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு அவர்கள் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்தினுடைய 20 KJV, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் இங்கிலீஷில் நான் வாசிக்கிறேன். உங்கள் வேத புத்தகத்தை திறந்து இந்த புத்தகத்தை எடுப்பதில் உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. ஏன்னா அதான் முதல் புத்தகம் புதிய ஏற்பாட்டில். ஸோ ஈஸியாக எடுத்துருவீங்க. ஓகே. 17ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனம். இப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். And Jesus said unto them, இயேசு அவர்களை பார்த்து இப்படி சொன்னார்,
because of your unbelief, உங்கள் அவிசுவாசத்தின் நிமித்தமாக. For verily I say unto you, நான் மெய்யாகவே நிஜமாகவே உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன். If you have faith as a grain of mustard seed, ஒரு கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருக்குமானால், இருக்குன்னு சொல்கிற ஒருத்தராவது இந்த சர்ச்சில் நிறைய மலை மாதிரியெல்லாம் வேணாங்க, கடுகளவு இருக்குன்னு சொல்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்ல பார்க்கலாம். இருந்து இஃப் யூ ஷால் சே unto this mountain, இந்த மலையை பார்த்து, ஒரு மலை என்பது ஒரு மலையை பார்த்து, ரிமூவ் hence to yonder place, இந்த நீ அகன்று போயிடு அப்படின்னு சொன்னா, and it shall remove, அது கண்டிப்பாக அகன்று போகுமாம். and nothing, நீ விசுவாசித்து நீ இப்படி பேசினா, nothing shall be impossible unto you, உங்களுக்கு எதுவுமே கூடாததென்று ஒன்றுமே இல்லாமல் இருக்குமாம். இயேசு சொன்ன இந்த வசனத்தை நான் நம்புறேன்னு சொல்றவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தும் போது இப்படி சொல்றேன், உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மலைகளையும் தள்ளி நீங்கள் இந்த காலத்தில் எழுந்து முன்னேற வேண்டும். இதுதான் தலைப்பு. இன்னொரு முறை நல்ல கரங்களை மேலே உயர்த்தும் போது, இந்த காலத்தில் உங்கள் முன்னாடி நிற்கிற எல்லா மலையையும் நீங்கள் ஓரம் தள்ளிட்டு நீங்கள் செல்ல வேண்டிய முன்னேற்ற பாதையில் நீங்கள் சென்று சேரதான் வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் அறிக்கை செய்கிறேன், ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென். இன்னொரு முறை கையை உயர்த்துங்களேன். இயேசு சொன்னனால நான் தைரியமா சொல்றேன், உங்க வாழ்க்கையில உங்கள் முன்னேற்றங்களை தடுக்கும் எல்லா மலைகளும் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக என்று நான் ஜெபிக்கின்றேன், அறிக்கை செய்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? மலை என்று சொல்லும் போது ஒரு கலாமிட்டி, ஒரு பேண்டமிக், ஒரு மகாமாரி, ஆமென், ஒரு வியாதி, ஒரு தடை, ஒரு நெருக்கடி, ஒரு சத்துருவின் போராட்டம், ஒரு மிகப்பெரிய தேவை, ஒரு நுகம், இப்படி பல்வேறு காரியங்களை சொல்லலாம். எதுவா இருந்தாலும் இயேசு சொல்றார், அது மலை மாதிரி பெருசா இருந்தாலும் நீங்க கடுகளவு விசுவாசம் உள்ளவர்களா இருந்தால், என் மேல் விசுவாசம் உள்ளவர்களா இருந்து நீங்கள் அதை பெயர்ந்து போய் என்று சொன்னால் அது மாறி போய் நிற்கும், நீங்கள் ஜெயிப்பீர்கள். எதுவுமே உங்களுக்கு இம்பாசிபிளாக கூடாததாக இருக்காது என்று என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆமென். மலை என்று சொல்லும் போது நினைக்கிறேன், அவர் நின்று பேசும்போது மனிதனுடைய துன்பங்களை தான் சொல்லுகிறார். ஆனால் தூரமாய் பார்க்கின்ற மலைகளை காண்பித்து பேசியிருப்பாரோ எனக்கு தெரியாது. மலை என்று சொல்லும் போது நான் எப்படி பார்க்கிறேன், மிக பெரிது மலை. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இட் இஸ் வெரி பிக், ரொம்ப பெரிது. இன்னும் சொல்ல போனா மிக பாரமானது. அது அவ்வளோ லேசாலாம் நீங்க கையாலெல்லாம் தள்ள முடியாது. ஒன்று, அது பெரிது. ரெண்டு, அது பாரமானது. அடுத்து, இட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங், என் பலத்திற்கு மிஞ்சின பலம் உள்ளது. நான் நினைச்சா கூட அதை என்னால் தள்ளவே முடியாத ஒரு பிரச்சனை. ஆமென். அது சரிந்துகிருந்து நம்ம மேல விழுந்துடுச்சுன்னா நம்ம ஒண்ணுமே இல்லாம ஆயிடுவோம். என்னை நெருக்கி விடும், என்னை நசுக்கி விடும் என்ற அளவிற்கு பெரிது மலை. அப்படிப்பட்ட மலையை ஆண்டவர் பிரச்சனையா பார்க்கிறார். ஆமென். உங்க பிரச்சனை பெரிதா இருக்கட்டும், மிக பாரமா இருக்கட்டும், உங்கள் அளவுக்கு மிஞ்சினதா இருக்கட்டும், அது மட்டும் சரிந்தோ விழுந்தோ ஏதாவது பண்ணிடுச்சுன்னா குடும்பமே இல்லாம போயிடும். அவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தா கூட உங்களுக்கு கடுகளவு விசுவாசம் இருந்து நீங்கள் பேசுவீர்களே ஆனால், ஏன் ஆமீன்லாம் வரல, நீங்கள் ஜெபிப்பீர்களே ஆனால், நான் நினைக்கிறேன் இயேசு கிறிஸ்து எங்கேயோ போய் இமயமலையை பார்த்து பேசுவதை குறித்து இங்கே சொல்லவில்லை, அவர் பிரச்சனைகளை குறித்து பேசுகிறார். ஏன் நம் கலாச்சாரத்தில் கூட சொல்லுகிறார்களே, மலை போல வரும் துன்பங்கள் எல்லாம் பனி போல நீங்கிரும்னு சொல்வதை நம்ம கேட்டிருக்கின்றோம். இன்னைக்கு உங்க பிரச்சனை நான் சொன்னது போல மிக பெரிதாக, பாரமானதாக, உங்கள் அளவுக்கு மிஞ்சினதாக, சரிந்தாலோ விழுந்தாலோ உங்க குடும்பத்தை இல்லாமலாக்கக்கூடிய வல்லமை மிக்க மலையா இருந்தாலும், இன்னைக்கு ஜெபிக்க வந்த இந்த வெள்ளிக்கிழமை இந்த நாளில உங்க வாயை திறந்து நீங்கள் கர்த்தரை நோக்கி கடுகளவு விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுவீர்களானால் உங்களால் கூடாதது ஒன்றுமே இல்லை என்று என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சொன்னார். ஹல்லேலூயா. மலை போல பிரச்சனை. ஆமென். மலை போல பிரச்சனை. இன்னைக்கு உங்க பிரச்சனை எனக்கு என்னன்னு தெரியாது. நான் நினைக்கிறேன் இந்த காலகட்டத்தில் வீட்டிலேயே முடங்கி அடங்கி கடந்த நிறைய பேர், சிந்தனை அளவில் செல்வத்தை இழந்து, வியாபாரத்தை இழந்து, சரீரப்பாடுகள், மருத்துவமனைகள் என்று அலைந்த நிறைய பேர் சிந்தனை அளவில் மிகப்பெரிய போராட்டங்களை கண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு உங்க பிரச்சனை ஒரு மென்டல் ப்ராப்ளமா இருக்குமானால்,
ஒரு டிப்ரெஷனா இருக்குமானால், மன சோர்வா இருக்குமானால், நான் விசுவாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், இந்த சர்வீஸ் முடிவதற்கு முன்பாக கர்த்தர் உங்களுடைய கருத்த கார்மேகத்தை, உங்கள் சிந்தனை ஆட்கொள்ளும் எல்லா அந்தகாரத்தையும் உங்களை விட்டு எடுத்து போடுவார் என்று கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் விசுவாசிக்கிறேன். நல்ல ஒரு ஆமீன் கைத்தட்டி தான் சொல்லிடுங்க பார்க்கலாம். அல்லது நம்பர் 2, அல்லது ஒருவேளை உங்க பிரச்சனை ஒரு மிகப்பெரிய தடை, ஏதோ ஒன்று உங்க வாழ்க்கையில நடந்து அது உங்களை தடுக்கின்றன, உங்களால அதை தாண்டி போக முடியவில்லை, மறுபக்கம் சேர்வதற்கு வழி இல்லாமல், மறு அளவை காண முடியாமல், அடுத்த பரிமாணத்திற்கு போக முடியாமல், ஏதோ ஒன்று, ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு வீழ்ச்சி அல்லது ஒரு இழப்பு, ஒரு பொருளாதார கஷ்டம் இன்னைக்கு உங்களை எதிர்க்கின்றதோ, இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், இந்த நாள் ஜெபிக்கிற ஜெபத்தால அந்த அப்ஸ்ட்ரக்ஷன், அந்த தடையை கர்த்தர் உங்க வாழ்க்கையில இயேசு சொன்ன வார்த்தையின்படி கடுகளவு விசுவாசம் இருக்குமையானால் கர்த்தர் இன்றைக்கே அதை செய்வார் என்று உங்கள் சார்பில் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. உங்க பிரச்சனை ஒருவேளை உங்க அளவிற்கும் உங்க அறிவுக்கும் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம், ஆமென், உங்க திராணிக்கு மிஞ்சின பிரச்சனையாய் உங்க பிரச்சனை இருக்குமானால், நான் இன்னைக்கு சொல்றேங்க, கடுகளவு விசுவாசத்தோடு இன்னைக்கு போறதுக்கு முன்னாடி விசுவாசமாக கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், தேவன் மேல் விசுவாசமாயிரு, என் மேல் விசுவாசமாயிரு, இந்த மலையை பார்த்து பேசு என்று சொன்ன இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தையில் கடுகளவு விசுவாசத்தோடு முழந்தாள் படியிட்டு நீங்கள் கர்த்தரை நோக்கி வாயை திறந்து கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல் பேசுவீர்களே, ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், உங்க திராணிக்கு மிஞ்சின, உங்க பலத்துக்கு மிஞ்சின இந்த போராட்டத்தை கர்த்தர் முடிப்பார், தள்ளி வைப்பார் என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. அல்லது 4, 5வதாக உங்க பிரச்சனை உங்களை பயமுறுத்தக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்கோ, இரவு படுத்தால் தூக்கம் வராத அளவிற்கு இது என்ன ஆகுமோ, என் சந்ததிக்கு என்ன ஆகுமோ, என் பிள்ளைகளுக்கு என்ன ஆகுமோ, நாளை தினம் எப்படி சந்திப்பேனோ என்று கலங்கி நிற்கும் ஒரு டெரிஃபைங் ப்ராப்ளமாக உங்க பிரச்சனை இருக்கின்றதோ எனக்கு தெரியாது. ஆனா நான் ஒன்றை இயேசு சொன்னதை வைத்து சொல்லுகிறேன், உங்க பிரச்சனை அது மலை போல உன்னை மிரட்டக்கூடியதா இருந்தாலும், கடுகளவு விசுவாசம் உள்ள நீ இன்னைக்கு கர்த்தரை நோக்கி வாயை திறந்து நோக்கி கூப்பிட்டால், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவை தருவேன் என்று சொன்ன எங்கள் தெய்வம், ஆமென், உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த பிரச்சனையை உங்களை விட்டு நீக்குவார் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், ஆமென், ஹல்லேலூயா. அல்லது என்னதான் நான் செஞ்சாலும், என்னதான் முயற்சி எடுத்தாலும், என்னதான் நான் என் வாழ்க்கையில் என் பலத்தோடு செஞ்சாலும், இதை சுற்றி கூட போக முடியாத அளவிற்கு இந்த மலை மிக அகலமாக, இனி இதை சுற்றி கூட வளைந்து என்னால் போக முடியாத அளவிற்கு அகலமான பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தர் இயேசு சொல்றாரு, எவ்வளவு அகலமா இருந்தாலும் கடுகளவு விசுவாசம் இருந்தா என் பக்கமாய் கொஞ்சம் கையை நீட்டுங்களேன், எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா கர்த்தர் இயேசு சொன்னார், அந்த மலை அகன்று போய் நிற்கும், மலை அகருமானால் நீங்கள் சேர வேண்டிய லட்சியக்கரை கண்டிப்பா சேர்வீர்கள், ஆகையால் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், உங்கள் மலையை தள்ளிவிட்டு சேர வேண்டிய தூரத்தில் வெற்றியோடு சேருங்கள். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். இந்த மலையை பார்த்து, இந்த உயர்ந்த மலை, அகலமான மலை, பாரமான மலை, மிகப்பெரிய மலை, ஆழமான மலை, அது எப்படியா இருந்தாலும், உன்னை பயமுறுத்தக்கூடிய பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தர் இயேசு சொன்னார், கடுகளவு விசுவாசத்தோடு நீ சொல்லுவாயானால், பக்க சொல்ல கொஞ்சமாவது விசுவாசம் இருக்கா அப்படின்னு. அல்லது இந்த பிரச்சனை ஒருவேளை இப்ப இல்ல பாஸ்டர், எங்க தாத்தா காலத்திலிருந்தே இருக்கு, அதுவும் ஒரு மலை தான், மலை போல வரும் துன்பங்கள் தலைமுறையா எங்க குடும்பத்துல இருந்துட்டே இருக்கு, இதுக்கு ஒரு முடிவே காணவில்லை, எங்க அப்பாக்கு நடந்தது, எங்க தாத்தாக்கு நடந்தது, இன்னைக்கு எனக்கு நடக்கு, இன்னைக்கு நான் பயப்படுறேன் என் சந்ததிக்கும் நடக்குமோன்னு நான் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு நீங்க ஜெபிக்கணும். இன்னைக்கு இன்றைக்கு கர்த்தர் அந்த பிரச்சனைக்கு, அந்த தடைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை இன்றை வைப்பாராக. ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? அது உயரமானது, என்னால் ஏற முடியாது, ஆமேன். அது அகலமானது, நான் வளைந்து சுற்றி போக முடியாது. அது ஆழமானது, நான் கீழையும் போக முடியாது. ஆனால் ஒன்று நான் செய்ய முடியும், என்னை ஜெபிக்க முடியும். விசுவாசம் அவர் மேல வச்சு வாயை திறந்து கடுகளவு விசுவாசத்தோடு
இது எனக்கு மேலையும் போக தெரியாது, சுத்தியும் போக தெரியாது, அடியிலும் போக முடியாது. ஆனா நீங்க சொன்னீங்க, அதனால நான் அதை செய்வேன். நான் என் கையை உயர்த்தி என் வாயை திறந்து என்னை நோக்கி கூப்பிடு, நான் மறு உத்தரவை கொடுப்பேன் என்று சொன்ன தெய்வம் செய்வார் என்ற நம்பிக்கை உள்ள யாரேனும் இந்த சர்ச்ல இருப்பீங்கன்னா இதுவரையும் சொல்லாத விசுவாசமானவர் ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? பைபிள் கழுகை ஏராளமாய் சொல்லுகிறது. ஆமேன். கழுகு தன் குஞ்சுகளைப் போல நிறைய ஆழங்கள் உண்டு. ஆனா இப்படி பார்க்கிறாங்க, அந்த கழுகு அந்த முட்டைகளை சேர்த்து அதற்கு சூடை கொடுத்து அதை பாதுகாத்து மற்ற பறவைகள் தொடாதபடிக்கு அதை அங்க அமர வைத்து கூட்டை கட்டி இருக்கீங்களா, அதை மறைத்து வைத்து அது ஒண்ணு கூட உடையாம ஒண்ணு கூட சேதம் அடையாம அதே நேரத்தில் பறந்து போய் பல இன்னல்களை சந்தித்து பல எதிர்ப்புகளை சந்தித்து அது வளர்ந்த பின்னாடி முட்டையிலிருந்து விரிந்து குஞ்சாக வந்த பின்னாடி அதற்கு வேண்டிய இரையை கொண்டு வந்து சாப்பாடை கொடுத்து அதை போஷித்து அதை வளர்த்து அதை மலை உச்சியில் கொண்டு போய் பறக்க வைக்கிற வரைக்கும் ஒரு தாய் கழுகுக்கு அவ்வளவு பொறுப்பு இருக்குமானால் அதே ஆண்டவர் தான் சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடு. உன் பிரச்சனை மலை மாறி இருக்கலாம், ஆனால் என் மேல விசுவாசத்தை வைத்து நீ பேசுவாயானால், நீ ஜெபிப்பாயானால், நீ நோக்கி பார்ப்பாயானால் கர்த்தர் உன் வாழ்க்கையில பெரிய காரியம் செய்வார். ஒருவேளை உன் பிரச்சனை ஒரு வியாதியா இருக்குமோ எனக்கு தெரியாது. எத்தனை பேருக்கு தெரியும் என் தேவன் பரிகாரியாகிய கர்த்தர்? கரங்களை உயர்த்தி ஏன் கூட சொல்லுங்களேன், அவர் தழும்புகளால், நல்லா சொல்லுங்க ஒரு 3 முறை, அவர் தழும்புகளால் நான் சுகமாயிருக்கிறேன். சொல்லுங்க, அவர் தழும்புகளால் நான் சுகமாயிருக்கிறேன், அவர் தழும்புகளால் நான் சுகமாயிருப்பேன். கைய தலை மேல தட்டியவராமேன்னு சொல்லிடுங்க பார்க்கலாம். ஆமென். Praise the Lord. அல்லது உங்க பிரச்சனை ஒரு ஆவிக்குரிய பிரச்சனையா இருக்குமோ? ஆவிக்குரிய பிரச்சனைன்னு ஒரு இருக்கா பாஸ்டர்? இருக்கு. ஆமென். பக்கத்தில் இருக்கிற சிஸ்டரை பிடிக்கிறது இல்லை. ஆமென். இந்த பக்கம் சைடு சேர்ந்து அந்த பக்கம் காட்டி கொடுக்கிறது, இப்படி பல மன்னிக்க முடியாத தன்மைகள், கசப்பு சுமந்து வாழுகிறீர்கள், ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம், அல்லது ஆண்டவரோடு நெருங்கி ஜெபித்து வாழ வசனங்கள் படித்தா தூக்கம் வருது, என்னால் தேவனோடு கூட நடக்க முடியல என்று வாழ்க்கையில் பல்வேறு காரியங்கள் தடையா இருக்கோ, இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், கடுகள விசுவாசத்தோடு 2 கரங்களை உயர்த்தி வாயை திறந்து அவரை நோக்கி கூப்பிடுகிற ஜெபிக்கிற உங்க வாழ்க்கையில நான் விசுவாசிக்கிறேன், அந்த மலை பெயர்ந்து போய் ஓரமாய் நிற்க நீங்க சேர வேண்டிய தூரத்தில் கர்த்தர் உங்களை சேர்த்து அழகு பார்ப்பார் என்று இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்கிறேன். நான் 3 முறை இயேசுவின் நாமத்தில் சொல்லுவேன், நீங்க ஆமென் சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த மலை பெயர்ந்து போவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த மலை பெயர்ந்து போவதாக. நல்ல நல்ல விசுவாசமா, கடுகள விசுவாசம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த மலை பெயர்ந்து போவதாக சொல்லுங்க. ஒரு 2-3 அல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பர் 1, நான் சில மலைகளை சாதாரணமா நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மலைகளை உங்களுக்கு எடுத்து சொன்னேன். முதலாவது இப்படி சொல்ல விரும்புகிறேங்க, எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில் இருக்கிற மலை நீங்கணும்னு நினைக்கிறீங்க, பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறீங்க? நம்பர் 1, முதலாவது அடுத்தவங்களை பத்தினதை விட்டுட்டு உன் மலையை பத்தி கவலைப்படு. ஆமென். Forget others and move your mountain. பிறரை மறந்துட்டு, அதுக்குன்னு சுயநலம்ன்றதுல நான் பேசுறேன், உங்க மலையை நீங்க தள்ள முயற்சி செய்யணும். சிலரை பார்த்துருக்கீங்களா, இவருக்கு 7 மலை பிரச்சனை இருக்கும், ஆனா அதை பேச மாட்டார், அடுத்தவனை பத்தி பேசிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி ஆசாமிங்க நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமென். உன் மலை இன்னும் பெயர்ந்து போகாத போது, உனக்கே இன்னும் மறுபக்கம் போக வழி இல்லாத போது அடுத்தவனை பத்தி பேச வேண்டிய அவசியம் உங்களுக்கு தேவையே இல்லை. பக்கத்து சொல்ல, நான் முன்னேற தான் இன்னைக்கு வந்தேன் அப்படி. ஆவியில முன்னேற, கர்த்தரோடு முன்னேற, வாழ்க்கையில முன்னேற, பரிசுத்தத்தில் முன்னேற, ஜெயத்தில் முன்னேற, அதுக்கு தான் நான் வந்தேன்னு சொல்றவங்க இருக்கீங்களாங்க? ஆமென். ஊமலையே இவ்வளவு பெருசா இருக்கும் போது உட்காந்து 7 மணி நேரம் அடுத்தவனை பத்தி பேசுறியே, நீ எங்க தேர போற? அடுத்தவனை பத்தி பேசுறத நிறுத்திட்டு உன் மலையை முதல்ல கையில் எடு. இன்னைக்கு அது நீங்கணும் என்ற ஜெபத்திற்கு வா. நான் நம்புறேன் கர்த்தர் உன்னை கொண்டு போய் சேர்ப்பார். நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஜெபத்திற்கு பின்பாக பல அசைவுகளை கர்த்தர் ஏற்படுத்துவார். கையை உயர்த்தின ஒரு ரேமா சொல்லிடலாமே, இந்த மலையை நீங்க தாண்டிடுவீங்க, இந்த ஏணிப்படியை நீங்க ஏறிடுவீங்க, இந்த தடையை நீங்க தாண்டிடுவீங்க.
கர்த்தர் இந்த மலைக்கு பின்னாடி, இந்த பிரச்சனைக்கு பின்னாடி நீங்களும் உங்க குடும்பமும் எங்க இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நினைச்சாரோ அங்கே நீங்கள் இருப்பீர்கள் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. பக்க சொல்லுங்க, அடுத்தவனை பத்தி உனக்கு என்ன கவலை? அப்படி உன் சோத்துக்கே இன்னும் உனக்கு வழி காணும். உட்காந்து ஊரை பற்றியெல்லாம் நீ பேசி நேரத்தை வீண் பண்ணாம முதல்ல மலையை பற்றி கவலைப்படு. Forget others and move your own mountain. லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், Luke 18:9 இப்படி சொன்னார். And he spoke this parable unto certain who trusted in themselves. And he spoke this parable unto certain people who trusted in themselves and they were righteous, that they were righteous and despised others. சிலரை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்றாராம், சில ஆசாமிங்க இருக்காங்க, அவங்க தங்களையே நம்பி, ஆமென், தங்களை நீதிமான்கள் என்று எண்ணி பிறரை குற்றம் சொல்றாங்களாம். நான் இப்ப அங்க அந்த பங்கெல்லாம் வரலங்க. ஆனா நமக்கே 1000 பிரச்சனை இருக்கும்போது உனக்கு எதுக்கு அவன் வேலை? உனக்கே இன்னும் வாழ்க்கை சரியாவாத போது உனக்கு எதுக்கு அடுத்தவன் வேலை? எவ்வளவு ஒரு அமைதி நிலவுது பாருங்க. உன் பிரச்சனையே உனக்கு சமாளிக்க திறன் இல்லாத போது உனக்கு எதுக்கு பக்கத்து வீட்டம்மா பத்தி பேச்சு? முதல்ல உன் மலையை தள்ளு, அதுக்கப்புறம் அடுத்த மலையை பத்தி பேசலாம். ஒரு இலை சொல்ல மாட்டீங்களா? சொல்வீங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். இன்னொருத்தருடைய குற்றங்கள், இன்னொருத்தருடைய பிரச்சனைகள், இன்னொருத்தருடைய வியாதிகள், இன்னொருத்தனுடைய தோல்விகள், இன்னொருத்தனுடைய மலைகளை குறித்து நீங்க பேசி உங்க நேரத்தை கழிக்காம முதல்ல உங்க மலையை குறித்து, கடுகளவு விசுவாசம் இருக்குமானால் பிறர் மலை குறித்து பேசுவதற்கு முன்பாக முதல்ல மலை அகன்று போய் நீ அடுத்த காரை நிற்பதற்குள்ள வாயை திறந்து ஜெபிக்கிற ஜெபத்திற்கு எத்தனை பேர் இன்று வெள்ளிக்கிழமை வந்திருக்கீங்கன்னு ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. Forget others and move your own mountains. உங்க குழப்பங்களை முதல்ல சரிப்படுத்துங்க. ஒரு ஆமீன் தனியா கேட்டுச்சு, அதுக்காக நன்றி. கிளீன் அப் யுவர் ஓன் மெஸ் ஃபர்ஸ்ட். முதல்ல உங்க குழப்பங்களை சரி பண்ணுங்க. ஏன்னா உங்க மலை இன்னும் நீங்க தாண்டாம இருக்கும்போது அடுத்த மலைக்காக நீ ஒப்பாரி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2, உங்க தடைகளை, உங்க ஆப்ஸ்டக்கிள், உங்க முன்னாடி இருக்கிற தடைகளை நீக்குவதில் நீங்கள் கரிசனை உள்ளவர்களா இருங்கள். நல்லா தானே பேசிட்டு இருக்கேன். ஆமேன் ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஆமேன். பரிசேயர்களை குறித்து தான் ஆண்டவர் சொல்றார், அவங்க குற்றத்தை ஒரு நாளும் அவங்களுடைய மலையை தள்ள மாட்டாங்க, ஆனா அடுத்தவங்களே பற்றி அவர்கள் பேசுவார்கள். இன்னைக்கு நீங்க அதையும் இதையும் பேசி உங்கள் நேரத்தை வீணாக்குவதை விட உங்கள் மலை அகன்று போய் நீங்க போக வேண்டிய விசுவாச பாதையின் தூரத்தில் சென்று உங்கள் லட்சியக்கரையில் நிற்பதற்காக இன்னைக்கு நான் ஜெபிப்பேன்னு சொல்றவங்க சிலராவது இந்த சர்ச்சில் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆமென். உங்கள் அநீதியை உங்கள் தேவனிடத்தில் அறிக்கை செய்யுங்கள். உங்க குழப்பங்களை உங்க தேவன் கிட்ட சொல்லுங்க. நீங்க முதல்ல மனம் திரும்புங்க, அதுக்கப்புறம் மற்றவங்களை திரும்ப சொல்லுங்க. தெரியும், ஆமீன் வராதுன்னு தெரியும். உங்களுக்குள்ளே இவ்வளவு அநீதி இருக்கும் போது நீங்கள் பிறரை குறித்து பேசி உங்க வாழ்க்கையின் முன்னேற்றங்களை தடை செய்யாதிருங்கள். உங்களை குறித்த தேவ நோக்கம் பெரிது. First, forget others and remove your own mountain. மற்றவங்களை மறந்துட்டு முதல்ல மலையை தள்ள இன்னைக்கு நீ ஜெபத்துல கர்த்தர் சமூகத்துல வர வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. சிலர் பார்த்தா குறும்புத்தனமா இருப்பாங்க. 1000 பிரச்சனை வாழ்க்கையில் இருக்கும், ஆனா குறும்புத்தனம் குறையாது. ஆமென். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேங்க, நம்ம சில கரிசனையோடு வாழ்க்கைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணுங்க. ஆமென். பொறுப்புள்ளவங்களா மாறணுங்க. அதையும் இதையும் பேசி நேரங்களை கழிப்பதை விட இன்னைக்கு நீங்க தேவ சமூகத்துல ரொம்ப சீரியஸாக சின்சியராக முழந்தால் படியிட்டு இன்னைக்கு 12 மணிக்குள்ள ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தையின்படி விசுவாசத்தோடு வந்திருக்கிறேன்ப்பா, என்னால மறுகர போக முடியல, எங்க குடும்பம் தத்தளிக்கிறது, எங்களை விடுதலையாக்குங்க என்ற ஜெபம் உங்களுக்குள் இருப்பதாக இப்படி சொல்றேங்க. உங்க மலை அகன்று போகணும்னா நான் இப்படி ஒரு கருத்தை சொல்றேன். கோபத்தை மறந்துடு. கோபத்தில் நடக்கிறவன் எவனாலும் எதையுமே சாதிக்கவே முடியாதுங்க. நமக்கு கோபத்தின் வழிகள் வரும்போதும் தாழ்மையை தரித்துக் கொள்வோம். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? வெடித்து வரும் கோபம் உள்ள அத்தனை பேர் மேலும் இன்னைக்கு குளிர்ந்த தண்ணீர் ஊற்றப்படுவதாக. கோபம் தணிந்து போகணும்.
எரிச்சலும் கோபத்தோடும் செயல்படுகிறவர்கள் லட்சியக்கரை சேர முடியாது. நீ நல்லா சொல்லிடுறேன், கோபப்படுற ஆசாமியா இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா அதை குறைச்சிடுங்க. ஏன்னா அது இருக்கிற வரைக்கும் நீங்க அங்க சேர முடியாது. வேணாம், ஆமீன் சொல்ல வேணாம், பரவாயில்ல. ஆமீன். உங்க வாழ்க்கையை முதல்ல நீங்க சரி பண்ணிட்டு அடுத்தவங்களை சரி பண்றதுக்கு ரெடி பண்ணுங்க. உங்களுக்கே இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது நீங்க மற்றவங்களை பத்தி பேசாம மற்றவங்களை மறந்து முதல்ல உங்க மலையை தள்ளுங்க. உங்க மலையை தள்ளி மரகர நிற்கும் போது நீங்க உங்க முன்னேற்றத்தை பார்க்கிற நிறைய பேர் உங்கள் தேவன் பக்கம் திரும்புவார்கள். ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? ஆமேன். பக்க சொல்ல இனி கோபமே பட மாட்டேன் அப்படின்னு. அடுத்தவன் நிர்வாணத்தை மூடணும். ஆனா மூடுறதுக்கு முன்னாடி முதல்ல உன் நிர்வாணத்தை மூடு. ஒரு ஸ்டாகர்ட் ஹல்லேலூயா. ஆமேன். எல்லாவற்றுக்கும் மேல இன்னைக்கு உன்னதமானவரின் மறைவிடத்திற்கு நீங்க வந்து நிக்கணும். ஏன்னா நம்ம கஷ்டத்தினுடைய போகிறோம், நம்ம இதை தாண்டணும், நம்ம மறுபக்கம் காணணும், நம்ம வெற்றியை சுதந்திரிக்கணும். ஆகையால் பிறரை மறந்துட்டு முதலாவது உங்க மலையை தள்ள நீங்க முயற்சி செய்யுங்க. ஆமேன். ரெண்டாவதாக இப்படி சொல்லி நான் முடிக்கிறேன். ஆமேன். உங்க மலையை மேற்கொள்ள, உங்க மலையை ஓவர் கம் பண்ண உங்களுக்கு கர்த்தர் விசுவாசம் தருவாராக. பக்க சொல்லுங்க, எனக்கு இருக்குங்க விசுவாசம் அப்படின்னு சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து சொன்னார், பிகாஸ் ஆஃப் யுவர் அன்பிலீஃப், நீங்கள் அவிசுவாசமா இருப்பதனாலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். உங்களுக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தால், கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து என்ன செய்யுங்க? பேசுங்க என்றார். பேசுனீங்கன்னா இட் ஷால் ரிமூவ், அது கண்டிப்பா மாறும். ஒரு வேளை மாறலாம், மாறாம இருக்கலாம், அப்படிலாம் சொல்லுங்க. இயேசு சொல்றார், உங்களுக்கு கடுகளவு விசுவாசம் இருந்துச்சுன்னா இந்த மலையை பார்த்து நீங்க பேசினா கண்டிப்பா அது அகன்று போகின்றார். நீங்க போக வேண்டிய தூரம் போய் சேர்ந்துடலாம் அப்படின்றார். அதனால விசுவாசம், பேச்சு, ஆமேன், இது ரெண்டும் இணைந்ததாக நீங்க இருக்கணும். எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு இருக்கிற உங்க எல்லா பிரச்சனையும் கண்டிப்பா சீக்கிரம் மாறிடும்? இன்றைக்கு ஒரு நாள் நீங்க வாயை திறந்து விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்தால இன்றைக்கே கர்த்தர் பல விஷயங்களை மாற்றுவார் என்று நம்புறவங்க ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? நான் சொல்ற சில வார்த்தைக்கு ஆமேன் சொல்லி நீங்க ஜெயிப்பீங்க, நீங்க மறுகரை போவீங்க, நீங்க வளருவீங்க, உங்க குடும்பம் உயரும், உங்க சந்ததி பலத்து எழும்புவார்கள், உங்கள் செல்வத்தை ஆசீர்வதிப்பார், நீங்கள் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைப்பீர்கள். நல்லா பேச நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமேன். ஸோ எத்தனை பேர் இன்னைக்கு அந்த மலையை பார்த்து உங்க மலையாகிய பிரச்சனையை பார்த்து சொல்வீங்க, என் வழியை விட்டு விலகு அப்படின்னு. வலது கை மேலே உயர்த்தி என் கூட சொல்லுங்க, பிரச்சனையே, போராட்டமே, தடையே, கஷ்டங்களே, சாத்தான் கோட்டைகளே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நான் வந்திருக்கிறேன். இன்று நான் ஜெபத்தோடு அறிக்கை செய்கிறேன், இப்பொழுதே என் மலை விலகி போவதாக. போச்சுன்ற மாதிரி கையை தட்டி ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். நீங்கள் பாக்கியசாலிகள். 128ஆம் சங்கீதத்தின்படி நீங்கள் பாக்கியசாலிகள். 128ஆம் சங்கீதத்தின்படி நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்கள் மனைவி கனித்தரும் திராட்சை கொடி, உங்கள் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகள். உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உங்க சந்ததி இந்த பூமியில நல்லா இருப்பாங்க. நீங்க ஒரு நாளும் குறையவே முடியாது. வெற்றி நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? உங்க மேல கர்த்தருடைய காருண்யம் இருக்கு. சங்கீதம் 5 சொன்ன காருண்யம் உங்களுக்கு ஒரு கேடயமா இருக்கும். நீங்கள் ஆச்சரியத்துக்குரியவர்கள். உங்களை அதிசயம் காண செய்வார், உங்களை உயர்த்துவார். உங்க தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வார்த்தை சொல்லும் போது சிலர்லாம் பின்னாடி ஆமேன் சொல்லுங்களேன். எடுத்த சில காரியம் எல்லாம் கர்த்தர் ஜெயமாக முடிப்பார். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் உங்களை பார்த்து சொல்றேங்க, நீங்க காத்திருந்த எல்லா அனுகிரகங்களும் இந்த நாட்களில் உங்கள் குடும்பத்தில் வந்து இறங்குவதாக, சேருவதாக, அடைவதாக. மலை நீங்க ஜெபிக்கணும், அதை மேற்கொள்ள கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாசத்தில் நீங்க இருக்க வேண்டும். ஆமென். பார்த்து நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன், ஆனால் நடக்க மாட்டேங்குது. இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. இதுக்கு நான் எங்கே போய் பதிலை தேடுறது? ஏன்னா நீங்கள் நிறைய பேர் சரியாக சொல்ல. இப்போ கூட அப்படியே உட்காந்து சொல்லும்போது கூட அப்படியே அந்த மனசில் இருக்கிற குழப்பம் தான் ஓடி. குழப்பம் உங்களை குழப்பிட்டே இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்கிற விசுவாசமாக இருக்கணும், பேசணும். அப்போ இந்த மாதிரி எல்லாம் ஆராதிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, அப்படியே உள்ள அப்படி பொங்குது பாருங்க. உணர்வுக்கு மட்டும் இடம் கொடுக்காம விசுவாசத்துக்கு இடம் கொடுங்க. எல்லாமே முடியும் போது அங்கே நின்று சொல்லுங்க, என்ன ஆண்டவரை நான் கை விட்டுருவாரா?
அப்படின்னு சொல்ற விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். மேற்கொள்ளுகிற விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். சில பிரச்சனை எல்லாம் கண்டிப்பா கிறிஸ்தவனுக்கு வருங்க. அது சொல்றதுக்காக எங்களை கூப்பிட்டீங்கப்பா. கண்டிப்பா இப்பதான் இந்த கழுகை பத்தி சொன்னேன் பாருங்க. அது போய் கடல்ல இறங்கி பல துன்பங்களை சகித்து மீனை பிடிச்சி குடலை பிடுங்கி அதனுடைய குஞ்சுகளுக்கு கொடுத்து அதை பராமரித்து பாதுகாத்து அந்த பக்கம் காக்காத வந்தால் கொத்தி சாவடிச்சு அப்படி போராடுதுங்க பாதுகாக்க தன் குழந்தைங்களை, அந்த கழுகு குஞ்சுங்களை. அதே கழுகு அது வளரும் போது கொஞ்சம் நல்லா வளர்ந்து சிறகெல்லாம் பெருசான போது அதே கழுகு அதை மலை உச்சியில் கொண்டு போய் கீழே தள்ளி போடுது. புரியாத உங்களுக்கு? அப்போதான் நம்மால் தொடங்கிடுவான், இத்தனை நாள் உம்மை சேவித்தேனே, எனக்கு என்ன கிடைச்சது, நீர் என்னை ஏன் கைவிட்டீர்? ஆணு வாயை போகும்போது வாயில மீன் கொடுத்தார்ல, அதெல்லாம் கொடுக்கிறவரு. காலமெல்லாம் வாயை பொழந்து வாழ்ற விசுவாசியான இருக்கக்கூடாது. நீ பறக்கிற விசுவாசியா இருக்கணும்னு உன்னை விசுவாச வளர்ச்சிக்கு மேற்கொள்ளுகிற விசுவாசத்திற்கு கொஞ்சம் மலை மேல உயர்த்துன கீழே தள்ளும் போது முறுமுறுக்காத. கூட்ட கலக்கிறார்னா உன்னை வளர்க்கிறார்னு அர்த்தம். கூட்டிலேயே இருந்தேனா குஞ்சாவே செத்துருவே நீ. ஆனா கூட்ட கலக்கிறார்னா அப்பதான் நீ சிறக எடுத்து ஒரு அம்மன் சொல்ல மாட்டீங்களா? நான் பேசக்கூடியவர்களாய் கடுகளவு விசுவாசத்தோடு பேசுகிறவர் நீங்க. முதலாவது தேவன் மேல் விசுவாசம் இருக்க வேண்டும், இயேசுவின் மேல் விசுவாசம் இருக்க வேண்டும், அவருடைய வசனத்தின் மேல் விசுவாசம் இருக்க வேண்டும். ஒன். நம்பர் 2, நான் இப்படி சொல்றேங்க, இயேசுவை போல நீங்கள் பேச வேண்டும். இயேசு எப்படி பேசினார்? ஆமென். நீங்கள் கடுகளவு விசுவாசம் இருந்தால் ஒருவேளை நீங்கள் சொன்னால் நடக்கும் அப்படின்னு சொன்னாரா? எல்லாம் பாசிட்டிவ் தான். அவரு கடுகளவு விசுவாசம் இருந்து இந்த மலையை பார்த்து பேசினால் மலையை கண்டிப்பாக பெயர்ந்து போகும், நீங்கள் மறுக்கரை சேர்வீர்கள் அப்படிதான் சொன்னார். காற்றையும் கடலையும் பார்த்து சொன்னார், இறையாதே அமைதலாய் இரு என்று சொன்னார். 38 வருஷம் படுத்தவனை பார்த்து சொன்னார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடை என்று சொன்னார். விசுவாசிக்கிறீங்களா? பேசுவீங்களா? மலை அகருமா? ஒன்று, தேவன் மேல விசுவாசம் இருக்கணும். 2, நீங்க எப்படி பேச வேணும்? இயேசு பேசின மாதிரி நீங்கள் பேச வேண்டும். பக்கத்தில் ஒருத்தர் கையை நீட்டி சொல்லுங்க, சமாதானத்தை எடுப்போ, நீ நல்லா இருப்ப. சொன்ன மூஞ்சிய பார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்கள் கைகளை காண்பீங்கள். போனார்கள், குஷ்டரோகிகள் சொஸ்தமானார்கள். நடக்குது நடக்காது அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க சொல்ல வேண்டிய சந்தேகம் இல்லாமல் தைரியமாக பேசிட்டு சும்மா இருங்கள். 3 முறை சொல்வேன், நீங்க ஆமென் சொல்ல. சந்தேகப்படாதே, சந்தேகப்படாதே, சந்தேகமே படாதே, தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. 3, உங்களுடைய ஃபோக்கஸ், உங்களுடைய கவனம், உங்களுடைய சிந்தனை கூர்மையாக அவர் மேல் வைக்கப்பட வேண்டும். ஆமென். எவ்வளவு சீக்கிரம் நம்ம டிஸ்டர்ப் ஆயிடுறோம், எவ்வளவு சீக்கிரம் நம்ம சோர்ந்து போறோம், எவ்வளவு சீக்கிரம் நம்முடைய விசுவாசங்கள் அசைந்து போகிறது. your focus must completely be upon Jesus. அவர் மேலேயே நோக்கமாக இருக்க வேண்டும். பேசுகிறவர்கள், விசுவாசிக்கிறேன் ஆகையால் பேசுகிறேன். பக்கத்துல தோளை தட்டி சொல்லுங்க, விசுவாசிக்கிறேங்க அதனால பேசுறேங்க. நான் பேசுறதுனால என் பிரச்சனைகள் கண்டிப்பா தீருங்க. அந்த விசுவாசத்தோடு தான் இன்னைக்கு ஜெபிக்க வந்திருப்பீங்க நான் நம்புகிறேன். 4வது இப்படி சொல்ல விரும்புகிறேன், தேவனோடு நீங்கள் ஐக்கியமாக இருக்க வேண்டும். You must be in fellowship with him. நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் என் நாமத்தில் நீங்கள் எதை சொல்லுகிறீர்களோ, ஜெபிக்கிறீர்களோ, கேட்கிறீர்களோ, கர்த்தர் அதை செய்வான். தேவனோடு நான் ஐக்கியமாக இருக்கேன். வலது கை உயர்த்தி என் கூட, இன்னும் இல்லைன்னா கூட சொல்லுங்க இன்னைக்கு, கர்த்தாவே நான் உம்மோடு கூட ஐக்கியமா இருக்கிறேன். நீர் என்னிலும் நான் உம்மிலும் நிலைத்திருக்கிறேன். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். fellowship with God. ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியத்தில் நீங்கள் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் பேசுவதை கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமென். 5வதாக, நீங்கள் எதை சொன்னாலும் பயம் இல்லாமல் சொல்லுங்கள். ஆமென். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பயம் இல்லாம ஒன்றை சொல்லலாமா? பக்கத்துல சொல்லுங்க. அடுத்த வருஷம் இந்த நாள் வரும்போது நிச்சயமாகவே என்னை இப்பொழுது இருப்பதை காட்டிலும் பல மடங்கு என் கர்த்தர் உயர்த்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். வேணும்னா பாருங்க. ஆமென். நல்ல தைரியமா சொன்னியா? அப்படியே நடக்குங்க. விசுவாசிக்கிறேன், பேசுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் தைரியமாய் தான் சொல்ல வேண்டும்.
கலக்கத்தோடு நீங்கள் பேசக்கூடாது. இன்னைக்கு சர்வீஸ் முடிஞ்ச பின்னாடி சொல்லணும், பொதுவா நான் பாஸ்டர் கிட்ட ஜெபம் பண்ண போவேன், இன்னைக்கு நான் போக மாட்டேன், ஏன்னா நான் சொல்லிட்டேன், நான் ஜெபம் பண்ணிட்டேன், கர்த்தர் கேட்டுட்டாரு, என் பிரச்சனை முடிஞ்சிடும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? Say it without fear. ஆறாவதாக, நீங்கள் எதை சொன்னாலும் இருக்கீங்களா? முடிஞ்ச மாதிரி சொல்லுங்க, ஃபைனாலிட்டி கண்ட மாதிரி சொல்லுங்க. இருக்கீங்களா? நான் இப்படி சொல்ல போறேன் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இன்னைக்கு நீங்க இருக்கிற சில பிரச்சனைலாம் நாளைக்கு இந்த நேரம் இருக்காது அப்படின்ற ஒரு ஃபைனாலிட்டி. அது ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு நாளைக்கு. சில பிரச்சனை ஒரு நாளெல்லாம் முடியாது, அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த பிரச்சனைக்கு முடிவென்னவோ அந்த முடிவை தைரியமா நீங்க என்ன செய்யணும்? பேசணும். ஃபைனாலிட்டியை பேசுங்க. என் ஆண்டவர் முடிவை துவக்கத்திலே அறிந்திருக்கிற தெய்வம். ஃபைனலை பேசுங்க. பக்க சொல்ல, நான் நல்லா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போதே அந்த முகத்தில் இல்லையே வாயிச்சு. உங்க தோல்வி அல்ல உங்க முடிவு, உங்க கடன் அல்ல உங்க முடிவு, உங்களை சுற்றி இருக்கிறவங்க சொன்ன ஏளனம் அல்ல உங்க முடிவு. நீங்க வாயை திறந்து இந்த வசனத்திலிருந்து எதை சொல்றீங்களோ, பாடினாரே ஒரு பாட்டில் மாறி முத்து அவர்கள், ஆமேன், இந்த வேதத்தை நீ சுமந்தா இந்த வேதம் உன்னை சுமக்கும் அப்படின்னா, இதை நெஞ்சில் அப்படியே வச்சுக்கிட்டு 5 ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்க வேணாம், ஒட்டிக்கோ வச்சுக்கோ, அதுவும் நல்லது. ஆமேன். அதை விட உன் வாயில இந்த வேதத்தில் இரவும் பகலும் உருட்டுகின்ற தியானமுள்ள மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலுகளின் ஓரத்தில் நடப்பட்ட விச்சமாய் காலங்களில் கனி கொடுத்து இலை உதராத மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம், பக்கத்துல தைரியமா சொல்லு, கலங்காம சொல்லு, நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஃபைனாலிட்டியை பேசுங்க. இன்னொருத்தரை தட்டி சொல்லுங்க, என் பிரச்சனை கண்டிப்பா முடியுதுங்க, இன்னைக்கு முடியுதா நாளைக்கு முடியுதா எனக்கு தெரியாது, ஆனா முடியுதுங்க, இதுல நான் உடைஞ்சிட மாட்டேங்க, கர்த்தரனை விட மாட்டாருங்க. ஃபைனாலிட்டியை பாக்குறேங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சிங்கம் வந்துச்சுங்க, இதுக்கு முன்னாடி ஒரு கரடி வந்துச்சுங்க, அப்பெல்லாம் என்ன கைவிடலங்க. இந்த கோலியாத்துக்கு முன்னாடியும் என்னை கர்த்தர் கைவிட மாட்டார். ஏழாவதாக, உன்னை விசுவாசம், அவர் மேல இருக்க கடுகள விசுவாசம் இருக்கா? பேசிட்டீங்களா? பேசினதுக்கு அப்புறம் திரும்ப அந்த பிரச்சனை பேசாதீங்க. என்னாச்சு பிரதர், என்னாச்சு, அவர்கிட்ட சொல்லிட்டேன், முடிஞ்சிச்சு போ. கர்த்தர் மேல உங்க பாரத்தை வச்சிடுங்க. அக்யூமுலேட் பண்ணாதீங்க, சேர்த்து வச்சுக்காதீங்க. கர்த்தர் கிட்ட சொல்லுங்க, சொன்னதுக்கு அப்புறம் மறந்துருங்க. ஆமென். கர்த்தர் உயர்த்துவார். அதுக்கப்புறம் அந்த தாழ்வே பேசாதீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிக்கிற நீங்க சொன்ன பின்னாடி நீங்கள் அதை மறந்துடணும். நீங்க இப்படி செய்வீர்களேயானால், ஆண்டவர் சொன்னார், கடுகளவு விசுவாசம் இருந்து நீங்க சொன்னீங்கன்னா, பயம் இல்லாம திடமனதோடு விசுவாசத்தோடு நீங்க சொன்னா, நிச்சயமாகவே சொன்னதை கர்த்தர் செய்து முடிப்பார். எத்தனை பேர் இன்னைக்கு இது ஒரு வாய்ப்பா நினைக்கிறீங்க? பக்க இன்னைக்கு நான் வந்ததே என் மலையை அகற்ற சிறந்த வாய்ப்புக்காக, அதுக்கு தான் இன்னைக்கு வந்தேன். அதான் 3வது புள்ளி. இட்ஸ் an opportunity. நான் நினைச்சேன் இந்த பிரச்சனைலாம் என்ன முடிச்சிடும், இல்லைங்க, இந்த பிரச்சனையை தள்ளதாங்க இன்னைக்கு கர்த்தரனுக்கு வாய்ப்பு கொடுத்தார். விசுவாசியேன்னு கூப்பிடுவேன் 2 முறை. விசுவாசிகளே பதறாதே, விசுவாசியே கலங்காதே, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம். So take it as an opportunity, amen, to move your own mountain. இதுவரைக்கும் நான் அவர்கிட்ட ஜெபம் பண்ண சொன்னேன், நான் அவர்கிட்ட ஜெபம் பண்ண சொன்னேன், நான் இவர்கிட்ட ஜெபம் பண்ண சொன்னேன், நான் அவர்கிட்ட ஜெபம் பண்ண சொன்னேன். ஆனா இன்னைக்கு என் வாய்ப்பு இது. என் மலைய கர்த்தர் மேல விசுவாசம் வச்சு நான் என் வாயால பேசி என் பிரச்சனையை நான் முடிப்பேன்னு சொல்ற விசுவாசம் உள்ளவங்க கண்டிப்பா சொல்றேங்க, இந்த ஒரு நாள் ஜெபத்திற்கு பின்பாக படிப்படியாக ப்ராசஸாக ஒவ்வொன்றையும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்து முடிப்பார். அடுத்த வாசலை திறப்பார், உங்களை கைவிடாமல் காத்துக்கொள்வார். இயேசு கிறிஸ்து சொன்னார் 21:21 மத்தேயு சுவிசேஷத்தில், he said unto them, verily I say unto you, if you have faith and doubt not, சந்தேகப்படாமல் நீங்கள் விசுவாசத்தோடு சொல்வீர்களே, verily I say unto you, if you have faith and doubt not, நீங்க சந்தேகப்படாமல் விசுவாசித்தா, you shall not only do this which is done to the fig tree. இந்த அத்தி மரத்திற்கு நடந்தது மட்டுமல்ல, இந்த மலையை பார்த்து பேசினா அது கூட பெயர்ந்து போகுமாம். என்ன சொல்றாரு? சந்தேகப்படாம அவர் மேல விசுவாசத்தை வச்சு வாயை திறந்து பேசிட்டு நீ பேசின பாதையில உறுதியா நின்றா சொன்னது கண்டிப்பா நிறைவேறுன்றார் என் இயேசு. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ப்ரோக்ரஷனை காட்டுறார்.
அந்த மார்க்கு சுவிசேஷம் 11 அவர் ஒரு அத்திமரத்தை பார்த்து பேசுறாரு. அத்திமரம் பட்டு போச்சு. உடனே கேட்கிறாரு, ஆண்டவரே நீர் பேசின அத்திமரம் பட்டு போச்சு. உடனே அவர் சொல்றாரு, அத்திமரம் மட்டுமல்ல, அங்க பாரு மலை, அந்த மலையை பார்த்து பேசினால் அது கூட பெயர்ந்து போகும். அதுக்கப்புறம் அடுத்த வருஷத்துல என்ன சொல்றாரு, மலை மட்டுமல்ல, நீ எதை பேசுகிறாயோ நீ பேசுவதெல்லாம் நிறைவேறும்ட்டார். விசுவாசமாயிருங்கள். 3 முறை சொல்வேன், நீங்க விசுவாசமாயிருங்கள், விசுவாசமாயிருங்கள். நிறைய இல்ல பாஸ்டர், கடுகளவு இருக்கா? பிரச்சனைகளை கர்த்தர் தீர்க்க வல்லவர். கர்த்தர் என் பிரச்சனையை பரிகரிப்பார், தீர்ப்பார். அந்த 11 சொல்லும்போது அந்த மலை பெயர்ந்து போய் எங்க விழுமாம்? சமுத்திரத்துல தள்ளுண்டு போயிருந்தார். நம்ம முன்னாடி இப்படி நம்ம நிறைய அதை பேசியிருக்கோம். ஒரு மலை சமுத்திரத்துல போய் உருண்டு விழுந்துச்சுன்னா அந்த மலையை இழுத்துட்டு போயிடும். அந்த சமுத்திரம் தண்ணி மேலே வந்துடும். தண்ணிக்கு இருக்கிற ஒரு தனித்தன்மை என்னன்னா, அது மூழ்கி அடிச்சிடும். அது இருக்கிற இடமே இல்லாமல் தெரிஞ்சிடும். சீனரியே மாறிடும், சினாரியோ மாறிடும். அந்த மாதிரி உங்கள் மலை இன்னைக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் தேவன் மேலே விசுவாசம் வச்சு வாயில் பேசினா அந்த மலை சமுத்திரத்தில் போய் உருண்டு போய் அது இருந்த இடமே தெரியாமல், இன்னும் கொஞ்சம் ஆழமா சொன்னா நீங்க ஆமீன் சொல்ல நினைக்கிறேன், அந்த பிரச்சனை இருந்த அறிகுறி கூட இல்லாத அளவிற்கு உங்களை கர்த்தர் உயர்த்திடுவார். நீங்க நெருப்பிலிருந்து வந்தீங்க என்ற வாசனை கூட இல்லாம உங்களை மாத்திடுவார். பேசணும், நீங்க ஜெபிக்கணும், தோல்வியை நீங்க கேன்சல் பண்ணணும், கடன்களை நீங்க ஜெயிக்கணும், பாவங்களை நீங்க ஜெயிக்கணும், வியாகுலத்தை நீங்க ஜெயிக்கணும், துன்பத்தை நீங்க ஜெயிக்கணும். ஆமென். நீங்க இப்படி செய்வீர்களேயானால் கர்த்தர் அதை செய்து முடிப்பார். அதனால அந்த வசனத்தில் இப்படி சொன்னார், 21 சந்தேகப்படாம விசுவாசிக்கணுமா? விசுவாசிச்சா அந்த மலை பெயர்ந்து போவோம் அப்படின்றார். ஸோ ஒன்று, நீங்க சந்தேகப்படாம விசுவாசிக்கணும். ஒரு விஷயத்தை குறித்து விசுவாசிக்கிறீங்கன்னா அப்புறம் அதை டிபேட் பண்ணாதீங்க. ஆமென். ஏன் பிரச்சனையை கர்த்தர் தீர்த்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போய் சர்ச் பண்ணிட்டு இருக்காதீங்க. அது போய் 10 வீட்டில் போய் பேசிகிட்டு இருக்காதீங்க. அது போய் ஊருக்கெல்லாம் போயிட்டு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிட்டு இருக்காதீங்க. கர்த்தர்கிட்ட சொல்லிட்டேன், செய்ய வேண்டியதை செஞ்சுட்டேன், மீதி அவருக்கு தெரியும் என்ன பண்ணோன்னு. எங்கள் ராஜா கரெக்டாக தான் செய்வார் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். டிபேட் பண்ணாதீங்க, அதை விவாத பொருளாக மாற்றாதீங்க. ஜெபித்து கர்த்தர்கிட்ட சொன்னது நடக்கும் என்ற விசுவாசத்தோடு நீங்கள் விசுவாசித்து போக வேண்டும். ஆமென். இருமனம் உள்ளவர்களாக இருக்காதீர்கள். நீங்கள் ஜெயிக்கிறவர்கள், நீங்கள் ஜெயாளிகள், நீங்கள் காங்கரர்ஸ், நீங்கள் முற்றிலும் ஜெயிக்கிறவர்கள். நீங்கள் வின்னர் மேன், நீங்கள் சிலர்லாம் வின்னர் உமன். ஆமீன் சொல்லாதெல்லாம் லூசர் உமன். அதனால இன்னொரு நீங்கள் வின்னர் உமன், நீங்கள் ஜெயிக்கிறவர்கள். இருமனம் உள்ளவர்களாக இருக்காதீர்கள். கர்த்தரனை கைவிட மாட்டார். அவர் சொன்னது நிறைவேறும். நான் வாழல தலையா தான் இருப்பேன், நான் கீழே மேலா இருப்பேன், என் குடும்பம் கீழே இறங்காது. அடுத்த வருஷம் இதை விட கர்த்தரன் உயர்த்துவார். நான் வாங்கி முடிப்பேன், சாதிப்பேன், செய்வேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். Don't be double minded. இருமனம் உள்ளவர்களா இருக்காதீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. இன்னொன்னு சேர்த்துக்கலாமா? அதுல விசுவாசிக்கிற நீங்க உத்தமர்களா இருக்க வேண்டும். ஏன்னா பைபிள் சொல்லு, உத்தமனாய் நடக்கிற மனுஷனுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாதாம். வாக் இன் ஹானஸ்டி. டிஸ்ஹானஸ்டியை தூர வைங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடங்க. கடைசியா ஒரு வார்த்தையோடு நான் உங்களுக்கு ஜெபித்து முடிக்க போறேன். விசுவாசிக்கிற நீங்க, அவர் என்ன தெரியுமா சொன்னார்? தேவன் மேல் விசுவாசமாயிருங்கள், என் மேல் விசுவாசமாயிருங்கள். இதை தவிர வேற எந்த விசுவாசமும் உனக்கு இருக்கக்கூடாது. புரியல உங்களுக்கு? நான் ஜெபம் பண்ணி பார்த்தேன். உங்க மேலையும் பிதாக்கிட்டையும் குமாரங்கிட்டையும் சொல்லி ஆவியில் நிறைஞ்சு சொல்லிட்டேன் பாஸ்டர், அது நடக்கல. இந்த விசுவாசத்தோடு எந்த இருளையும் நீ சேர்க்க கூடாது. இந்த விசுவாசம், தேவன் மேல இருக்கிற விசுவாசம், இந்த வசனம், இந்த ஆராதனை, இந்த ஜெபத்தை தவிர வேற எதையுமே இருளாய் நீ சேர்க்கவே கூடாது. இப்படி சொல்ற, நீ நல்லா விசுவாசத்துல வளருங்க. நடந்தா நடக்கும், நடக்காட்டி போகும். ஆனா இந்த விசுவாசத்தோடு இன்னொரு இருளை நான் சேர்ப்பதில்லை. வேதனையிலிருந்து தப்பிச்சு நினைக்கிறவங்க என்ன வேணா பண்ணுவாங்க, என்ன வேணா பண்ணுவாங்க. எப்படியாவது இதுல தப்பிக்கணும். எப்படியாவது தப்பிக்க முடியாது, அவரை கொண்டு தான் தப்பிப்பேன் என்ற நிலையில நின்று பாருங்களேன், நீங்க தோல்வியை காண மாட்டீங்க. ஆமென். ஹல்லேலூயா. சந்தேகங்களை சேர்க்காதீங்க, இருளை சேர்க்காதீங்க.
எந்த மந்திரங்களும் சேர்க்காதீங்க, வேற எதையும் இந்த விசுவாசத்தோடு சேர்க்காதீங்க. ஒன்னே ஒண்ணுதான், பிதாவே உங்க குமாரன் இயேசுவின் நாமத்தில் நான் வந்து நிக்கிறேன், இது என்னுடைய மலை, இந்த மலையை பார்த்து நான் உம்மிடத்தில் பேசுகிறேன், நான் மலையிடத்திலும் பேசுகிறேன், இப்படி சொல்றேன். அது பெயர்ந்து போனாதான் இந்த வாழ்க்கையில் நான் அடுத்த தூரம் போக முடியும். இதை தவிர எனக்கு வேற எதுவுமே கிடையாது. நீரின்றி எனக்கு வேறொரு வாழ்வே இல்லை. நீர் தான் என் தஞ்சம், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் அனுகூலமான துணை. எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் உம்மை விசுவாசித்து நான் சொல்லி இருக்கிறேன், நீர் பார்த்து கொள்ளும். ஆமென். நடக்கல பாஸ்டர், அதனால நான் பக்கத்து சர்ச்சுக்கு போறேன். நீ அந்த சர்ச்சுக்கு போனா அங்க குழப்பம் தொடங்கிரும். நீ போகாத வரைக்கும் அந்த சர்ச்சு நிம்மதியா இருந்துச்சு. நீ என்னைக்கு அங்க போனியோ பாவம் அந்த பாஸ்டர். இருக்கீங்களாங்க? என்னைக்கு கர்த்தர் கிட்ட பேசிட்டீங்களோ, விசுவாசம் வச்சிட்டீங்களோ, எந்த இருளையும் அந்த விசுவாசத்தோட என்ன செய்யக்கூடாது. நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை விடுவிக்க, அவர் விடுவித்தாலும் விடுவிக்காவிட்டாலும் கடுகள விசுவாசம், இந்த ஜெபம், இந்த ஆராதனை, nothing more, nothing less. வாயில மீன் வைக்கும் போது சொன்ன ஆமேன், உனக்கு குளிர்படாம சிறகின் கீழே மூடி வச்ச போது சொன்ன ஆமேன், அப்படியே முட்டையிலிருந்து விரிஞ்சு வெளியே வரும்போது உன்னை கூடாம மறைச்சு உன்னை பாதுகாத்த போது சொன்ன ஆமேன், காக்காங்கள்லாம் சுத்தி வந்த போது கொத்தி துரத்தி அடிச்சு உன்னை பாதுகாச்சு அணைச்சி வச்ச போது நீ சொன்ன ஆமேன், அடுத்த நேரம் என்ன சாப்பிடணும்னு தெரியாம தவிச்ச போது எங்கிருந்தோ கொண்டு வந்து உன் வாயில தந்து உன்னை போஷித்த போது நீ சொன்ன ஆமேன். இப்போ உன்னை கொண்டு போய் அந்த பாறையின் உச்சியில வச்சு ஒரே தள்ளு கீழே தள்ளும் போதும் சொல்லணும், அப்பொழுதெல்லாம் சொன்ன அதே ஆமேனை இப்பொழுதும் நான் சொல்லுவேன் என்று கர்த்தர் மேல விசுவாசமா இருந்து அப்பொழுதும் வாய் சதறாமல் உங்களை விசுவாசத்தில் தான் நடத்திட்டு இருக்கேன் நினைக்கிறேன். நீங்கள் இருளை சேர்க்கவே கூடாது. கையை உயர்த்துங்க, நான் முடிச்சிடுறேன். உங்க நல்ல சமயங்கள் வந்தாச்சு. வாழ்க்கை என்பது ஒரு சீசன். நான் நம்புகிறேன், இட் இஸ் டைம். உங்க நல்ல பொற்காலங்கள், இந்த பேண்டமிக் முடிய போகிறது. உங்க துக்க நாட்கள் இன்றோடு முடியும். உங்கள் புயல் காற்று ஓய போகிறது. உங்களை கர்த்தர் மீண்டும் கரை சேர்க்க போகிறார். எத்தனை விசுவாசமா இருங்களேன். கொஞ்சம் அந்த முகத்தை கூட கொஞ்சம் விசுவாசமா வைங்களேன். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? எல்லாம் சொல்ல, தேவனை விசுவாசிக்கிறேன் ஆகையால் நான் பேசுகிறேன். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? வாயத்தோரன் சொல்லுங்க, பிரச்சனை தீருங்க, என் போராட்டம் தீரும், என் தடைகள் தீரும், என் சவால்களை ஜெயிப்பேன், நிச்சயமாகவே முடிவு உண்டு, எங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நல்லா சொல்லிட்டு நடந்த மாதிரி கையை தட்டிட்டு இனி அதை ஒரு நாளும் பேசாம கர்த்தரை நம்பி அடுத்த படிக்கு போங்க. வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். ஹல்லேலூயா. அந்த வியாதி இன்னைக்கு உங்களை விட்டு மறையட்டும். அந்த மலை இன்னைக்கு பெயர்ந்து போகட்டும். அந்த தோல்வி உங்கள் குடும்பத்தை விட்டு எடுபட்டு போவதாக. உன் சிந்தனையை வாட்டி வதைக்கிற அந்த சோர்வின் ஆவி இன்னைக்கு உன் குடும்பத்தை விட்டு போகட்டும். ஆண்டவர் இயேசு சொன்னார், ஆமென். நீ விசுவாசித்தா, நீ வாயை திறந்து பேசினா அது நிறைவேறிடும். வெற்றி வீரர்கள் நியூ லைஃப் சர்ச்சில் ஆமென் சொன்னார்கள். 7 பேர் வெற்றி வீரர்கள், மட்டும் வீழ்ச்சி வீரர்கள். ஓகே, இன்னொரு வாட்டி ஜெயிக்கிறவர்கள் நியூ லைஃப் சர்ச்சில் ஒரு ஆமென் சொன்னார்கள். மேற்கொள்ளுகிறவர்கள் சிலர் இந்த சர்ச்சில் ஆமேன் சொன்னார்கள். எல்லாத்தையும் நான் தாண்டி போவேன் என்ற விசுவாசம் உள்ள சிலர் ஆமேன் சொன்னார்கள். இந்த ஆமேன் கேட்க 1.5 வருஷம் காத்து கிடந்தோம். பண்டினன் ஒருத்தர் தான் ஆமேன் சொல்லுவார். அப்பெல்லாம் சத்தமா கேட்கும். இன்னைக்கு நான் கர்த்தரோடு ஒத்து நின்று அவர் மேல் விசுவாசம் வைத்து நான் ஜெபிக்கிறேன், நான் பேசுகிறேன், நான் ஆராதிக்கிறேன். மலையே நீ எல்லா நாளும் நிலைப்பேன்னு கர்த்தர் சொல்லலை. எல்லா துன்பத்துக்கும் ஒரு முடிவுண்டு. எல்லா மழையும் ஒரு நாள் பெய்து முடியும். எல்லா கஷ்டமும் ஒரு நாள் தீரும். எல்லா நஷ்டமும் ஒரு நாள் தொலையும். மீண்டும் கதவை கர்த்தர் திறக்கும் போது மீண்டும் நாங்கள் பூத்து குலுங்கும் ஆற்றலோடு கர்த்தரங்களை நடத்துவார். சாத்தானை நாங்க கெஞ்சுவதற்கும் கூத்தாடுவதற்கும் நாங்க உங்ககிட்ட வந்து பிச்சை கேட்கறதுக்கு நாங்க வரல. நாங்க பரலோகத்தின் பிரதிநிதிகள். எங்கள் ஆண்டவர் இயேசு சொன்னார், நீ கடுகள விசுவாசம் இருந்து வாயை திறந்து பேசினால்
நிறைவேறும் என்று சொன்னார்னால நாங்க விசுவாசத்தோடு ஜெபிக்க வந்தேன்னு சொல்றவங்க மட்டும் கையுயர்த்தி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கொரிந்தியருக்கு பவுல் எழுதும்போது சொல்றார், அவர்களுக்கு இருந்த அதே விசுவாச ஆவியை உங்களுக்கும் கர்த்தர் தந்திருக்கிறார், எனக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். விசுவாசிக்கிறேன் ஆகையால் பேசுகிறேன். யாருக்கு இருந்த விசுவாச ஆவி? ஆபிரகாமுக்கு இருந்த அதே விசுவாச ஆவி. ஒரு ஆமீன் சொல்லிட்டு அவங்களை முடிச்சிடலாம். ஈசாக்குக்கு இருந்த அதே விசுவாச ஆவி, பஞ்சகாலத்தில் விதை விதைத்த விசுவாசத்தின் ஆவி, யோசேப்புக்கு இருந்த விசுவாச ஆவி, யாக்கோபுக்கு இருந்த விசுவாச ஆவி, சாராளுக்கு இருந்த விசுவாச ஆவி. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? தானியேலுக்கு இருந்த விசுவாசத்தின் ஆவி, ஷாத்ராக் மேஷாக் அபேத்நேகோவுக்கு இருந்த விசுவாசத்தின் ஆவி, அதே விசுவாச ஆவி உங்களுக்கும் இருப்பதனால் விசுவாசிக்கிறேன் ஆகையால் பேசுகிறேன். புரிஞ்சவங்க நல்லா கையை தட்டி சொல்லுங்களேன் ஒரு ஆமென். The same spirit, the same spirit, the same spirit of faith. அதே விசுவாச ஆவி அவர்களுக்கெல்லாம் இருந்த அதே விசுவாச ஆவி எங்களுக்குள்ளும் இருப்பதனால் விசுவாசிக்கிறேன் ஆகையால். ஒருத்தர் நல்லா அடிச்சே சொல்ல எல்லாம் சரியாயிடுங்க. தூங்கிட்டு இருந்தா குலுக்கி எழுப்பி சொல்ல எல்லாம் சரியாயிடும். ஆமென். ஆண்டவர் மலையை பிரச்சனையை சார்ந்து தான் சொன்னார். ஆமென். உங்க பிரச்சனை எவ்வளவு உயரமா இருக்கலாம், அகலமா இருக்கலாம், ஆழமா இருக்கலாம், தாண்ட முடியாததா இருக்கலாம், சுற்றி போக முடியாததா இருக்கலாம், அது மிக பாரமா இருக்கலாம், அசைக்க முடியாத பிரச்சனையா இருக்கலாம். ஆனா சர்வத்தையும் படைத்தவர் சொல்றாருன்னா அதுல ஆழம் இருக்காதோ? நீ தேவன் மேல கடுகளவு விசுவாசம் வச்சு நீ சந்தேகப்படாம நீ பேசினா அந்த மலையை நான் எப்படின்னு தெரியாத ஆனா எடுத்துருவேன். ஒரு 25 வருஷத்தை நான் திரும்பி பார்க்கிறேன். இதற்கு மேல ஒரு நாள் கூட நிற்க முடியாதோ என்று நினைக்கக்கூடிய மலைகளை சந்தித்த நாட்கள். ஆண்டவரேன்னு கண்ணீர் வடித்து 2 வார்த்தையை சொல்லிட்டு ஊழியங்களுக்கு போய் திரும்ப வந்திருக்கிறோம். இன்னைக்கு சொல்றேங்க, அந்த மலைகள் எதுவுமே இன்னைக்கு இல்லைங்க. நீங்க அடுத்த வருஷம் இந்த நாள் வரும்போது கண்டிப்பா நியூ லைஃப் சர்ச்சில் சாட்சி எழுதுவீர்கள். என் சத்தத்தை யாரெல்லாம் இன்டர்நெட்ல கேட்குறீங்களோ உங்களையும் பார்த்து சொல்றேங்க, உங்க சாட்சிகளை எழுதி முடிப்பீர்கள். ஏன்னா இந்த தேவன் மேல் விசுவாசம் வைத்து யார் செதறாமல் பேசுகிறார்களோ, அவர்கள் எதை பேசுகிறார்களோ கர்த்தர் அதை செய்து முடிப்பார். இப்படி சொல்லி முடிச்சலாமா? உங்க மலையை, உங்க மலை அகரும், உங்க மலை மாறும், உங்க பிரச்சனை தீரும், உங்க போராட்டம் நீங்கிடும். நீங்க சேர வேண்டிய தூரத்தில் கண்டிப்பாக நீங்கள் சேர்வீர்கள். உங்களை என் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஒன்று மட்டும் செய்யுங்கள், தேவனோடு ஐக்கியமாயிருங்கள். எப்படி தெரியுமா ஆண்டவர் இயேசு சொன்னாரு மத்தேயு 11 வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களே நீங்களெல்லாம் தியேட்டருக்கு போங்கன்னா சொன்னாரு. சிலர் உலகத்தில் வெற்றியை தேடி, பாசத்தை தேடி, அன்பை தேடி, முற்போக்கை தேடி எங்கெங்கேயோ அலைகிறார்கள். அவர் சொன்னார், அங்கே எங்கேயுமே கிடையாது. உனக்கு வெற்றியும் நிறைவும் அனுக்கிரகமும் இளைப்பாறுதலும் என்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அன்பை போய் எங்கெங்கேயும் தேடாதீங்க, எங்கேயும் கிடையாது. அதுவும் மனுஷங்கிட்ட தேடினிய கண்டிப்பா ஏமாந்துருவேன். சீக்கிரம் கயிறு தேட வேண்டிய நிர்பந்தம் வந்துடும். அன்புக்கு ஒரே உறைவிடம் என் இயேசு ஒருவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா சிரிச்சுக்கிட்டே வராம பாஸ்டர், நானும் 20 வருஷமா தேடுறேன், கண்டிப்பா கிடைக்காது. அன்பு அதெல்லாம் உறவில் அதெல்லாம் பேசணும். நாங்கள் பேசிட்டு இருக்கோம், கற்றுக் கொடுக்குறோம் உறவுகளை கையாள்வது எப்படின்னு. பட் அன்பு தேடி அலைஞ்சினா, வேண்டாத இடத்துல தேடினா, ட்ரக்கில் தேடினா, டேஷ்ல தேடினா, அங்கெல்லாம் அன்பு கிடைக்காது, எங்குமே கிடைக்காது. அதனால அது புரிஞ்ச ஆண்டவர் சொல்லியிருப்பாரோ, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எங்கே நிம்மதின்னு எங்கெங்க அலைகிறேன், அங்கெல்லாம் கிடைக்காது, என்கிட்ட வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்ட்டார். கம் டு மீ, என் நுகம் எளிதுன்ட்டாரு. மை யோக் இஸ் ஈஸி, மை பர்டன் இஸ் லைட். என்கிட்ட வந்தா நான் நடத்துற விதமே ஒரு வித்தியாசமா இருக்கும். என்னை இன்றி நீ நடந்தினா உன் நுகம் பாரமாயிரும். இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேங்க, கரங்களை உயர்த்தும் போது என்ன நுகமோ, என்ன பாரமோ, என்ன மலையோ, என்ன கஷ்டமோ, என்ன துன்பமோ உங்களை தாண்ட விடாமல், சேர வேண்டிய தூரங்கள் சேர விடாமல் உங்களை தடுக்கிறதோ எனக்கு தெரியாது. இயேசுவின் நாமத்தில் நான் இன்றைக்கு உங்கள் சால்பில் நின்று ஜெயிக்கிறேன். நிச்சயமாகவே கடந்து போவீர்கள். பிரச்சனை ஓரமா நிக்குங்க,
கொஞ்சம் தூரத்தில் வெற்றியை சுதந்திரிப்பீர்கள். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உங்களை கைவிட மாட்டார். நான் விசுவாசிக்கிறேன் சொல்றவங்க மட்டும் கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லிடுங்க பார்க்கலாம். Hallelujah. Shall we stand in the presence of God? எழுந்து நிப்போமா? Thank you. Wonderful. Hallelujah. ரொம்ப சத்தமா பேசிட்டேனோ? பரவாயில்ல என்ன, சில நேரம் சத்தமா பேசணும். கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்காருங்க. உங்க கூட இருக்கிற ஆவியானவர் உனக்கு பேச தெரியாத போது உனக்குள் இருந்து கொண்டு உனக்கு புரியாத விதங்களில் கர்த்தரோடு உறவாடுகிறவர் அவர். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி let's look to the Holy Spirit. மனத்தாழ்மையோடு இன்னைக்கு கர்த்தர் சமூகத்தில் வந்து நிற்கிறோம். ஊக்கமா இன்னைக்கு நீங்க ஜெபிக்கணும். உங்களுக்காக ஜெபிக்கணும், உங்க குடும்பத்திற்காக ஜெபிக்கணும். ஆண்டவர் இப்படி சொன்னார். சாலமோனின் ஜெபத்தில் உங்களுக்கு தெரியும், நாளாகமத்தின் புஸ்தகத்தில் சொன்னார், என் பேரை கொண்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு என் முகத்தை தேடினா நான் ஹீலிங் கொண்டு வருவேன். எல்லாரும் நீ கருத்தாருங்க, கையை தொங்க விடாதீங்க. யாரும் வலிக்குதா இப்படி இறக்கிக்கோங்க அப்படின்னு தொங்க விட்டுட்டு ஸ்டைலா அட்டென்ஷன்ல நிக்காதீங்க. ஜஸ்ட் ஹானர் காட். நீங்க கையை உயர்த்தலனால கடவுள் ஒன்றும் கோச்சிக்கு போறது இல்லை. ஆனா நம்ம என்ன சொல்றோம், ஆண்டவர் உங்க முன்னாடி நாங்க வந்து நிக்கிறோம்ப்பா என்ற இதய கனத்தை மரியாதையை நம்ம செலுத்துகிறோம். இன்னைக்கு நான் இப்படி ஜெபிக்க போறேங்க. கர்த்தர் உங்களுக்கு கேடகம், கர்த்தர் உங்களுக்கு சூரிய வெளிச்சமாயிருப்பார். அவர் தம்முடைய தயவையும் கனத்தையும் உங்க மேல வைப்பார். நன்மையான ஒன்றையும் உன்னை விட்டு அவர் தடுக்கவே மாட்டார். உத்தமனாயம் நடக்கிற மனுஷனுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது என்று 84ஆம் சங்கீதத்தில் சொன்னது கர்த்தர் இன்னைக்கு நிறைவேற்றுவார். கையை உயர்த்தும் போது உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் உங்கள் ஊழியத்திற்கும் உங்கள் வியாபார தொழில்களுக்கும் நீங்க தேவ பிள்ளையாயிருப்பதனால் உங்களுக்கு விரோதமாக உயர்த்தப்பட்டிருக்கிற கோட்டைகள், உங்களுக்கு விரோதமாக உயர்த்தப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ், யாரும் அசைக்க முடியாத தடைகள், இன்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன், அவைகள் உங்கள் வாழ்க்கை விட்டு அகன்று போக நீங்க எல்லாரும் கையை உயர்த்தி கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. Let God demolish every arguments. எல்லா ஸ்ட்ராங் ஹோல்ட், எல்லா கோட்டைகளும் உங்கள் குடும்பத்தினுக்கு கீழே வருவதாக. ஜீவனை இன்னைக்கு எத்தனை நாவு கர்த்தரை துதிக்கும். எல்லாவற்றையும் இழந்து வனாந்தரத்தில் சுற்றி திரியும் போது சங்கீதக்காரன் தாவீது சொன்னான், ஜீவனை பார்க்கிலும், என் வாழ்க்கையை பார்க்கிலும், என் ராஜரீகத்தை பார்க்கிலும், என் அரமனையை பார்க்கிலும், என் மனைவி பிள்ளைகளை பார்க்கிலும், என் சொத்து சுதந்திரத்தை பார்க்கிலும் மேலானது உங்கள் கிருபை அல்லோ, உங்க பிரசன்னம் அல்லோ என்று சொல்லிவிட்டு என்ன தெரியுமா சொன்னார், என் உதடுகள் உம்மை துதிக்கும். எத்தனை பேர் வாய் இருக்கிறது, தேவன் மேல விசுவாசமா இருந்து துதிக்கிற நாவு உள்ளவங்க எல்லாம் இன்னைக்கு கையை உயர்த்தி வாயை நல்லா திறந்து கர்த்தரை துதிப்பீர்களாக. கர்த்தர் இன்னைக்கு வெற்றியை தரப்போகிறார். உங்க குடும்பத்தை கர்த்தர் ரட்சிக்க போகிறார். உங்க குடும்ப நண்பர்களை கர்த்தர் சந்திக்க போகிறார். மிச்சமானவர்களையும் கர்த்தர் ஆலயத்துக்கு கொண்டு வர போகிறார். கர்த்தரிடத்தில் ஞானத்தை கேளுங்கள், விவேகத்தை கேளுங்கள், வார்த்தையை கேளுங்க, வேத வசனத்தின் மகத்துவங்களை கேளுங்க. கர்த்தரை நம்பி பேசுகிற எவரையும் கர்த்தர் கைவிட்ட வரலாறு கிடையாது. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் அவன் கர்த்தரிடத்தில் கேட்க கடவர். உங்களுக்கு கர்த்தர் ஞானத்தை தருவார். உங்களை இடைவிடாமல் ஆசீர்வதிப்பார். உங்களை வெற்றியின் மகத்துவங்கள் கர்த்தர் நடத்துவார். எத்தனை பேர் வாயை திறந்து அறிக்கை செய்வீர்கள்? எல்லாரும் வாயை திறந்து ஒரு நிமிடம் எல்லாரும் வாயை திறந்து உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் ஜெபிங்க. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நீங்க ஜெபிக்கும் போது அந்த அடியை மட்டும் நான் பாடுறேன். என்ன பிரச்சனையோடு இன்னைக்கு வந்தீங்களோ அங்க இங்க சொல்றதை விட கர்த்தர்கிட்ட சொல்லிட்டு அவருக்காக காத்திருங்க. நிச்சயமாகவே surely there is an end. ஒரு முடிவுண்டு. உங்க நம்பிக்கை வீண் போகாது. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பார். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார்.
இளைப்பார். விசுவாசியே பதறாதே, விசுவாசியே கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். ஓ விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும். வலது கை நெஞ்சு மேல, இடது கை மேல. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு நரனே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன்னரனே. தம் ஜனத்தை சீக்கிரமாய் வெற்றியில் சேர்த்திடுவார். தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். சொல்லும்போது சேர்ந்து, விசுவாசியே பதறாதே, விசுவாசியே கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் என்றும். ரெண்டு கரங்கள் எல்லாம் மேல உயர்த்தி சொல்லுங்க, எங்கள் வேதத்தின் இருக்கின்ற பரிசுத்தவான்களுக்கு அருளப்பட்ட அதே விசுவாச ஆவி என் மேலும் இருப்பதனால் விசுவாசிக்கிறேன். ஆகையால் நான் பேசுகிறேன். நான் வாலல்ல தலையாயிருப்பேன், கீழல்ல மேலாயிருப்பேன். கர்த்தர் என் சார்பில் யுத்தம் செய்வார். என் பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக எல்லாமே விலகி நிற்க நான் சேர வேண்டிய தூரத்தில் நிச்சயமாக சேருவேன். இதுவரையும் தட்டாத மாதிரி தலை மேல கையை தட்டி ஆமேன்னு சொல்லும் போது பாஸ்டர் ஜெபராஜ் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களுடைய மலைகள் எல்லாவற்றையும் நீ நிர்மூலமாக்குவதற்காக இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அன்றைக்கு இஸ்ரவேலுக்கு ஒரு எகிப்து இருந்தது போல, யோசேபாத்துக்கு 4 விதமான ஜனங்களுடைய யுத்த வீரர்கள் இருந்த போல ஆண்டவரே அப்பா, நம்முடைய சீஷர்களுக்கு முதல் நூற்றாண்டில் அப்பா அங்கே இருந்த போர் சேவகர்கள் எதிராக இருந்தது போல இந்த பிள்ளைகளுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு மலையா இருக்கிறதோ இந்த மலைகள் எல்லாவற்றையும் நீ நீக்குவீராக. இதனால் ஒரு தெய்வீக நம்பிக்கை உங்க மேல வைக்கிற ஒரு விசுவாசத்துல கட்டப்படுகிற பிள்ளைகளாக அப்பா, வேதத்துல சொல்லப்பட்டதான தேவ பிள்ளைகளுக்கு இருந்த அப்படிப்பட்டதான விசுவாசத்தை இன்றைக்கு உடைய ஜனங்களுக்கு தருவீராக. உடைய விசுவாசம் உடைய வார்த்தையினால், உடைய கேள்வியினால், உடைய வசனத்தினால் வருகிறது என்று வாசிக்கிறோமே. இந்த காலை வேளையில் அப்படிப்பட்ட ஒரு திடகாத்திரமான விசுவாசத்தை தருவீராக. விசுவாசத்தினால் மலைகளை பெயர்க்கத்தக்கதான பிள்ளைகளாக இவர்களை மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் போகிற பாதை ஒருவேளை கடினமா இருந்தாலும் எங்க கஷ்டங்களுக்கு மத்தியில, எங்களுடைய துக்கங்களுக்கு மத்தியில, எங்க வேதனைகளுக்கு மத்தியில நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. உண்மையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. உடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறோம், உடைய தெய்வீக ஆண்டவர் சமூகத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் எங்களுக்கு தந்ததான வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறோம். இதோ இந்த இடத்துல வந்த ஒருவர் கூட தங்களுடைய வேதனையில் விழுந்து விடாதபடி விசுவாசத்துல வெற்றியுள்ள பிள்ளைகளாக இவர்களை நீர் மாற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உங்க சமூகம் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதாக. ஆண்டவரே, தொடர்ந்து உங்க சமூகம் இருக்கட்டும். நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை,
விசுவாச ஜெபமா. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. எல்லாரும் நான் சேர்ந்து சொல்லுவோமாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்று சதா காலமுடைய வருகை பரியந்தும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை.